ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. இதுதான் நான் போடுறேன். காப்பரேட் விழுகாமல் இருந்தால் சரி. ஹாய் கைஸ், தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் வீடியோவே வந்திருக்காது நம்ம சேனலில். அதுக்கு காரணங்கள் தான் இந்த வீடியோ. ரொம்ப நாளாகவே நம்ம சேனல் லாஸ்ட்டாக இந்த வீடியோ கொடைக்கானல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு விநாயகர் சதுர்த்தி ஒரு ஜிடி வீடியோ போட்டிருந்தோம், அதில் பார்த்துருப்பீங்க. அதுவும் ஃபேஸெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு கேமிங் மட்டும்தான் போட்டிருப்பேன் வாய்ஸ் போட்டு. ஏன் அவ்வளோ நாள் வீடியோ வரல? திருப்பதி வீடியோ வர வேண்டியது, ஆனால் அங்கே வீடியோ எடுக்கும்போது பிரச்சனை ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீடியோ ஒரு இடத்துல எடுத்ததுக்காக ஃபைன் கேட்டாங்க. அந்த ஃபைன் கொடுத்துட்டோம். அது தப்பு தான். சன்னிதானம் முன்னாடி எடுத்ததுக்கோ கேட்டாங்க ஃபைன். அதனால் அப்போலேருந்தே நாங்கள் நார்மல் பிளேஸில் ஃபோட்டோ கூட எடுக்கலை. ஒரு சில ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்தோம். அது மட்டும் நான் வீடியோ லாஸ்ட்டில் போகிறோம். ஒரு சில ஃபுட்டேஜ் மேலே ஏறும்போது மட்டும் போட்டோம். மேலே ஏறி எங்களால் ஒன்றும் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு இடத்துல எடுத்தோம், அது ஒரு ஃபைன் கேட்டாங்க போலீஸ் பாட்டு. அதனால் நாங்கள் வீடியோவே எடுக்கலை அவ்வளோவா. சரி, போனது போட்டோம். அதனால தான் நாங்கள் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். கன்ஃபார்மாக சபரிமலையில் விடுவாங்கன்னா சபரிமலையில் விடுவாங்க. ஏன்னா தேவா கேமராமேனாக இருக்க போனால் இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக இந்த வீடியோ ஒழுங்காக எடுப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் இந்த வீடியோ ஒழுங்காக எடுத்துருவோம். அப்போ தான் நான் போக போகிறேன். சபரிமலை வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சீரியஸாக வரும் கன்ஃபார்ம். அதனால தான் நாங்கள் இந்த 2 மாதம் நல்லா உழைச்சி இந்த வீடியோவில் ஒழுங்காக வரணும்னு. அது மட்டும் இல்லைன்னா போன தடவை போட்ட வீடியோவில் காப்பரேட் ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. அது எத்தனை பேர் தெரியும்னு தெரில. காப்பரேட் ஸ்ட்ரைக் விழுந்து அந்த வீடியோ இப்போ டெலிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஜிடி வீடியோவை. அந்த வீடியோ நான் சீக்கிரமே டெலிட் பண்ண தான் போகிறேன். ஏன்னா வியூவர்ஸும் அவ்வளோவாலாம் வரல, வியூவர்ஸ் கொஞ்சமாக தான் வந்தாங்க. இப்போ மைக்கு நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த மைக் உடஞ்சிருச்சு. அதை ரிட்டன் போட்டு வேறு மைக்கு வாங்க போகிறோம். ஆர்டர் பண்ணிட்டோம். அது ஒரு 10 நாள் ஆகும். அதனால தான் இதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு. அப்புறம் இவ்வளோ நாள் எனக்கு இப்போ பர்சனலாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்தது. இந்த திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மாதம் ஒன்றும் பண்ணல. அப்புறம் அதுக்கடுத்து 2 மாதமும் காய்ச்சல், சளி, இருமல்னு ஸ்கூலுக்கு அவ்வளோ என்னால் போக முடியல. அதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தது. உடம்பு சரியில்லாத ப்ராப்ளம் தான் கைஸ். நார்மலாக அந்த உடம்பு சரியில்லாத ப்ராப்ளம் வந்ததுனால வீடியோவே அவ்வளோ எடுக்க முடியல. ஃபுல் டார்கெட்டு எக்ஸாம் இருந்தது. அதோட பலன் 450-400 மார்க் கிட்டே இப்போ வந்திருக்கேன். 390 வந்திருக்கேன். கன்ஃபார்மாக பப்ளிக்குள்ளே நல்ல மார்க்கை எடுத்து அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறது என் எய்மாக இருக்கும். உங்களுக்கு நல்ல வீடியோவை போடுறேன். ஆனால் இப்போதைக்கு வரப்போகிற வீடியோனா உங்களுக்கு வர சபரிமலை வீடியோ தான். அது கன்ஃபார்மாக வரும். அது கன்ஃபார்ம். அது நான் எத்தனை நாள் ஆனாலும் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் போடுறேன். திருப்பதி ஃபுட்டேஜ் கீழேருந்து மேலே போகிறத ஒரு சிலதை மட்டும் எடுத்தோம். நான் கடைசியில் போடுறேன். கடைசியில் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றத டைட்டில் போட்டு இந்த டேட் இந்த மணி அப்படின்னு சொல்லிட்டு மணி போட்டு நாங்கள் உங்களுக்காக எடிட் பண்ணி வச்சுருந்தேன் போடலான்னு. அதுக்கப்புறமா அந்த ஃபைன் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பயம். நான் போட்டதுக்கப்புறம் காப்பரேட் இது விழுந்து. ஏன்னா போன தடவை யூடியூப் சேனல் இப்படி தான் ஆச்சு. திருப்பதி வீடியோ எடுத்து அது வந்தவுடனே இப்படிலாம் காப்பரேட் விழுந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. இதுதான் நான் போடுறேன். காப்பரேட் விழுகாமல் இருந்தால் சரி. கைஸ், இப்போ அந்த ஃபுட்டேஜை தான் பார்க்க போகிறீங்க. ஃபுட்டேஜை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இன்னொன்று பேசிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். திருமலையை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். திருமலைக்கு போயிட்டு பாருங்கள். இப்போ முழுக்க திருமலை எப்படி போவோம் பஸ்ஸில் அப்படின்றதான் காமிக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, அதாவது இது பார்த்தீங்களா, அதுதான் திருமலை. அங்கே தெரியும். நீ போன வீடியோ பார்த்துட்டீங்க. கபிலேஷ் அந்த கோயிலுக்கு போயிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னோம். ஆனால் அந்த இடம் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப கூட்டம் இருந்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல, போகவும் முடியல, எங்களால் கும்பிடவே முடியல. அதனால் ஒரே ஒரு கோயில் கீழே ஒரே ஒரு கோயில் பார்த்துட்டு மேலே இப்போது மேல் திருப்பதி போயிட்டுருக்கோம். அது எந்த கோயில்ன்றதை உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக திருப்பதி மேல் திருப்பதி போகிறதுக்காக வருவோம். ஒரு ரவுண்டானா இருக்கும். நந்தி இருக்க மாதிரி ரவுண்டானா இருக்கும். அதுக்கு இந்த சைடில் சிவன் கோயில் இருக்கும் என்ட்ரன்ஸ். அதுக்குள்ளே போனீங்கன்னா
இருக்கும். அதில் நீங்கள் குளிச்சுட்டு போயிட்டு கும்பிட்டுட்டு வரலாம். ஆனால் அதை காட்டுறேன் அது என்னன்னு நீங்கள் பாருங்கள், போய் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அது. இதெல்லாம் ஸ்விம்மிங் இருக்குது. நான் போகணும் பண்ணி அங்கே வர தெரிஞ்சா பாலம் தெரியுது பாருங்கள். அது என்ன பாலம் எனக்கு சரியாக தெரியல. நான் இவ்வளோ நேரம் வரேன், ஆனால் இன்றைக்கி தான் நான் மட்டும் பார்க்குறேன் இந்த பாலத்தையே. இது பாருங்க, தெரிஞ்சு பார்த்தீங்களா? அதான் இப்போ நேராக திருப்பதி நோக்கி தான் நம்ம மட்டும் போயிட்டுருக்கோம். போர்டில் இருக்குது பாருங்கள், திருமலை. ஓகே, அதுவும் அந்த லாஸ்ட்டில் தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு நான் சொன்ன அந்த கபிலேஸ்வரர் தீர்த்தம், கபாலி தீர்த்தம்னு நினைக்கிறாரு. சம்திங் எதுவும் தெரியல, எனக்கு தெரியல. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரைட் சைடு தான் இருக்கும். அங்கே தான் போயிட்டு இருக்குது. அங்கே நான் போனோன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஏர்லாம் இங்கே வந்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் காணலாம் கைஸ், செம்மையாக இருக்குது. மேலே போயிட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நைட் போய் பார்ப்போம். கூட்டம் இல்லைன்னா நாளைக்கு நைட்டே வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அப்புறம் சண்டே நைட் வந்துட்டு இங்கே இருக்கும். இல்லை கூட்டம் இருந்ததுன்னா சண்டே நைட் வந்துட்டு கிளம்புவோம் கூட்டத்துக்கு. எப்படி தான் ஒரு நைட் நீங்கள் ஒரு நைட் வந்துட்டு ரூமில் தங்குறதா. அப்போ வந்துட்டு நாங்கள் எங்கே போயிட்டு திருப்பதி வந்தோம், எந்தெந்த ஊர்லலாம் கடந்து திருப்பதி வந்தோம் அப்படின்ற கிளியராக வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா பாதி ஃபுட்டேஜ் தான் எடுத்தேன், அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால் நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்துட்டு நேராக கபாலி தீர்த்தம் மட்டும் எடுத்ததே பார்த்துருப்பீங்க. எப்படி வந்தேன் அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் நான் சொல்கிறேன். இதுதான் இது வந்து ரைட் சைடு இருக்கும். கபாலி தீர்த்தம் சொன்னீங்கன்னா ஆட்டோவில் வந்து விடுவாங்க. ஏன்னா பஸ்ஸு அவ்வளோ வராது. நீங்கள் வந்துட்டு ஆட்டோலேயே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆட்டோவில் வந்துட்டு 100 கேட்டாங்க எங்களுக்கு, 50 கேட்டாங்க எங்களுக்கு. உங்களுக்கு எத்தனை ரூபா கேட்பாங்கன்னு தெரில. இதுதாங்க அந்த பக்கம் போயிருங்க, ரைட்டாக தெரியுது. இந்த பக்கம் போனால் கபாலி தீர்த்தம் திருமலைக்கு போவோம். சரி, அங்கே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் மலை ஏறும்போது நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நான் காமிக்கிறேன். உடனே ரூம் புக் பண்ணிட்டு போய் தூங்குறோம்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி திருப்பதி வந்தோம். முன்னாடி யாரோ உட்காந்துருக்கோ நம்ம சொல்லுங்கள் தான். சிறுத்தெல்லாம் இருக்குமாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்க முடியாது, நல்லாயிருக்கும். ஆனால் நான் 5 வருஷம் வந்துட்டுருக்கேன், இன்னும் ஒரு சிறுத்தை எதுவுமே நான் கண்ணிலேயே பார்க்கல.
கோயில் இருக்குது. அது வந்துட்டு என்ன படிக்கட்டு வழியாக வந்துட்டு வர்றது. படிக்கட்டு வழியாக வந்தோம்னா சாமியை வந்துட்டு 1 மணி நேரத்தில் பார்த்துடலாமாம்மா. ஆனால் நாங்கள் வந்துட்டு பொது தரிசனம் தான் எப்பவுமே போவோம். போன வருஷம் 300 டிக்கெட்டு போட்டு போனோம். அது 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு போனோம். அதை வந்துட்டு ரிசர்வ் பண்ணோம், முன்னாடியே ரிசர்வ் பண்ணோம். ஆனால் நாங்கள் இந்த வருஷம் வரும்போது முன்னாடியே ரிசர்வ் பண்ணல. அதனால் வந்துட்டு பொது தரிசனம் தான் போக போகிறோம். ஆனால் கூட்டம் வந்துட்டு கம்மியாக இருக்கும் போல். ஏன்னா அது சொன்னாங்க ஏதோ ஒரு பூஜையாமல், அந்த பூஜை முடிஞ்சுட்டா கூட்டம்லாம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா போன தடவைலாம் அந்த பூஜை பக்கத்துக்கு வந்தோம். ஆனால் இந்த தடவை வந்துட்டு வர முடியல. அந்த பூஜையை விட்டுட்டு வேற ஒரு நாளில் வந்துட்டு வந்துட்டோம். போன வருஷம் எடுத்தது வந்துட்டு வீடியோ இருக்குது. நம்ம பழைய யூடியூப் சேனல் இருக்குது, நான் பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பழைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ ஒரு வேளை ஃபுட்டேஜ் இருந்தால் ப்ரைவேஸ்ன்னு சொல்லிட்டு போடுறேன் நான் அந்த வீடியோவை. நான் பேசுகிற இது கேட்குதான்னு தெரில, ஓரளவு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா நான் வீடியோ மேக்கில் வந்துட்டு வாய்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த காட்டில் வந்துட்டு புளி இல்லாமல் காட்டுவாசிகள் வசிக்கிறதா வந்துட்டு சொன்னாங்க. நான் வந்து யூடியூப் சார்ட்டில் பார்த்தேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, ஆனால் சொல்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜெல்லாம் ஆனால் அதுக்கு வந்து கதையாக வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோவாக. அந்த ஃபுட்டேஜ் தான் அடுத்ததான் உங்களுக்கு வந்து வரும். திருப்பதிக்கு வந்துட்டு வந்தாச்சு. நேராக போய்ட்டு ரூம் புக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ நேராக போய் ரூம் புக் பண்ணிட்டு அங்கே போய் நான் தேவா தேவா பேசு. ரூம் புக் பண்ணுற ஃபேஸ் ஏதாவது சரி கைஸ், எப்படியோ ரூமுக்கு வந்துட்டு வந்தாச்சு. நிறைய பிரச்சனை. ஏன்டா இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு வெளியே போகல. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு போலீஸ் வந்துட்டு ஃபைன் கட்ட சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் 500 ஃபைனு. 500 கொடுத்தா தான் போன்ட்டாங்க. அப்புறம் 500 கொடுத்துட்டு மறுபடியும் ஃபோனை வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டோம். அது அப்போலேருந்து நான் வீடியோவே எடுக்கலை. அப்புறம் நாங்களும் சாமி பண்ணிட்டு சேஃபாக வந்துட்டு வீட்டுக்கு மட்டும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கூட ஒரு ஃபுட்டேஜ் வந்துட்டு எடுக்கலை. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வருவோம். பார்த்துருப்பீங்க, இதுதான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு வீடியோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எடுக்க போகிறோம்னா சபரிமலை வீடியோ தான். மூச்சு அப்படி சொல்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய வீடியோவாக இருக்கும்னு நினச்சி பார்த்துங்க. அதனால் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துக்கெல்லாம் போகலாம், வீடியோ கன்ஃபார்ம் எடுக்கலான்னு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறது வந்துட்டு இப்போ என்னால் ஆகாது. நேற்று வந்துட்டு ஊசி போட்டேன், நரம்பு ஊசி போட்டாங்க. இந்த இடத்துல ஒரே எரிச்சு, இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே போட்டாங்க. ஸ்கூலில் ஒன்று வந்து இந்த பக்கம் போட்டாங்க. அப்போலேருந்து தான் அந்த சளி காய்ச்சலில் இருக்குது. மேபி அதனால கூட அது சைடு எஃபெக்டாக இருக்கலாம். அப்புறம் இங்கேயும் ஊசி போட்டதுனால கொஞ்சம் வலிக்குது. ஸோ ஓகே, ஒரு வாரம் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்துட்டு சரியாயிடும். அதுக்கப்புறமா நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோஸ்லாம் நிறையா டிலே ஆகும், வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷத்துலேருந்து எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2025 நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு 4 வீடியோவோ 5 வீடியோ தான் வந்திருக்கும் மேபி. அதுவும் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தான் இருக்கும் அந்த வீடியோஸே. உங்களுக்கு எதுவுமே புரியாது, லெவலவான்னு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா எடிட்ஸ் அந்த மாதிரி நல்லாவே இருக்காது. இனிமேல் வர்ற வீடியோஸ் எல்லாம் எடிட் நல்லா இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். கேமரா குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் நான் பேச வேண்டியதெல்லாம். ஏன்னா என்னால் பேச முடியல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், எதுக்காக திருப்பதி வீடியோலாம் வரல, வீடியோவே எதுக்கு இவ்வளோ நாள் வரலன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து கண்டென்ட் வீடியோஸ்லாம் போக முடியும். நான் இப்போ தான் கேட் வீடியோ ஒன்று எடுத்தேன். கேட்டை வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன்.
அந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணிட்டேன். மேபி உங்களுக்கு இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து கன்ஃபார்மாக அந்த வீடியோ வந்துடும். அதுக்கப்புறமா என்ன வீடியோன்றதை யோசித்து அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் 30 நாள் கழித்து ஒரு மாதம் அதுக்கப்புறமா வீடியோ வரும். அதுக்கப்புறம் சபரிமலை வீடியோ சீக்கிரம் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமே மகர ஜோதிக்கு தான் வரும். மகர ஜோதிக்கு போயிட்டு வீடியோ எடுத்து டக்குனு உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறோம். அதுக்கப்புறமா முழு ஆண்டு முடிஞ்சிட்டு கருப்புசாமி கோயிலுக்கு வந்துட்டு மறுபடியும் போகிறோம். கன்ஃபார்ம் போகிறது தான். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த வாரம் போகிறது. ஏன்னா நம்ம டீம் பசங்களை கூப்பிட்டு அடுத்த வாரம் நம்ம போகிறது. ஆனால் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம மட்டும் அடுத்த வாரம் போகிறதில்ல. அடுத்த வருஷம் போகிறது. அதுவும் நம்ம டீம் பசங்க வரமாட்டானுங்க, பயப்படுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நான் மட்டும் போயிடுவேன். நான் பேசக்கூட முடியல. இன்றைக்கும் ஸ்கூல் இருக்குது, ஆனால் போகல, உடம்பு சரியில்லை. நான் நாளைக்கு சரியாகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போகணும். அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் நல்லா படித்து, அதனால தான் நான் இனி வீடியோவே வராது. எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால எக்ஸாமில் தான் டார்கெட் இருக்கும். வீடியோஸ் அவ்வளோக்கா வராது. இருந்தாலும் நான் போட ட்ரை பண்ணுறேன். பை கைஸ். கடைசியில் ஒரு சில கேட் ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, சிதறி போய். அதோட இருந்தால் ஒரு சிலது நான் மட்டும் இதில் மட்டும் ஆக்ட் பண்ணுறேன். சரி, பை கைஸ். சீக்கிரமே வீடியோ வந்துடும். அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாய். இனிமேல் நல்ல கண்டென்ட்டாக சீக்கிரம் வந்துடும். அது எப்பப்பன்னு உடனுக்குடன் இப்போ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கம்யூனிகேஷனில் வந்துட்டு பிக்சராக அனுப்புவேன், இல்லை ஒரு ஷார்ட்ஸ், ஒரு வீடியோ ட்ரைலர் மாதிரி வந்துட்டு அனுப்புவேன். கன்ஃபார்ம் பெரிய வீடியோவாக இருந்தால் ட்ரைலராக அனுப்புவேன். சின்ன வீடியோவாக இருந்தால் ஒரு போஸ்ட் போட்டு அனுப்புவேன். பாய் கைஸ். இந்த வீடியோக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போஸ்ட் வந்துருந்தா பார்த்துருப்பீங்க. கரெக்டாக டைமிங் போட்டு டைமிங்லேயே இந்த வீடியோ வந்திருக்கோம். ஓகே, பாய். இந்த வீடியோவில் திருப்பதி பற்றி பேசியாச்சு. இதுக்கு ஒன்றா வீடியோ போடுறதை பற்றி பேசியாச்சு. இனிமேல் என்ன வீடியோ வரும் அப்படின்றத பேசியாச்சு. சீக்கிரம் வீடியோ வந்துடும். இன்னும் 5 நாள் கழித்து கேட் வீடியோ ஒன்று வரும். அப்போ 20 நாள் கழித்து இன்னொரு வீடியோ வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து சபரிமலை வீடியோ வரும். பாய் கைஸ். அவன் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவோம். எங்கே வரு தமிழ் What?